ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறது, த வீக் ஹீரோ கிளாஸோட 8த் எபிசோட தான். அதாவது இதான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு. நெக்ஸ்ட்டு சீசன் 2 தான் இருக்குது. இந்த 8த் எபிசோடு வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கீங்கன்றபோது, உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இடையில வீடியோ போடாம வேற கடுப்பேத்திருப்பேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இந்த எபிசோடு கொஞ்சம் ஹாட் மெல்ட்டிங்கா தான் போக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம்லாம் பேச வேணாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்றபோது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லேயே இந்த மாரி சியுன்னு இவங்க 3 பேர்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, இந்த மாரி எனக்கு பசிக்குதுடான்ற மாரி அவனும் பேசிட்டு இருக்கும்போது, சரி என் பார்ட் டைம் வேலைக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்ற மாரி அவனும் போகும்போது, இந்த சிஓக்கு பின்னாடியே பேசிட்டு போயிருவானா, ஜஸ்ட் நம்ம ஹீரோ மட்டும் கிளாஸ்ல தனியா உட்காந்துட்டு இருப்பான். இன்னொரு சைடு அந்த செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் யார்ட்ட ஃபோன்ல பேசிட்டு வைக்கும்போது, இந்த மாரி இவங்க 3 பேர் உட்காந்துருப்பானுங்க. கொஞ்ச நேரத்துல இங்க டிடெக்டிவ்லாம் வந்துருவாங்க. என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்குல்ல, அத அப்படியே அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லும்போது, ஓகே சார்ன்ற மாரி சொல்லுவானுங்களா, எங்க திருப்பி சொல்லுன்னு கேட்கும்போது, இந்த மாரி நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். இடையில அடிபட்டு அவன் இறந்து போயிட்டான்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ரைட்டு உன்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அத டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி ரூமுக்கு போவானுங்க. அப்படியே நம்ம சூவ ஜூம்ல காட்டும்போது அப்படியே சீன கட் பண்ணுவானுங்களா. இன்னொரு சைடு இந்த யோங்கியும் சீயனும் அந்த மாரி கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்படியே இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவ ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போவானுங்க. அவங்களும் அந்த மாரிலாம் பொய் சொல்லிட்டு அந்த போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்க, நம்ம சூவோட ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பான். எங்கடா இருக்குன்ற மாரி கேட்கும்போது, இந்த ஆள் இருக்கிறான்ல, நான் ஒர்க்ல இருக்கேன் அப்புறமேட்டு பேசுறேன்ற மாரி மெசேஜ் பண்ணிட்டு அவன் பாக்கெட்ல ஃபோன வச்சுருவானா, அப்படியே நம்ம சூவ ஆம்புலன்ஸ்ல ஏத்தும்போது அப்படியே சீன கட் பண்றாங்க. அப்படியே இன்னொரு சைடு இந்த சியோக்கு இருக்கிறான்ல, அவன அப்படியே அடிச்சுட்டு, "நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுதா? நீ சீக்கிரமா அப்ராடுக்கு போற வழிய பாருன்ற" மாரி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது, அப்ப கூட இந்த சியோக்கு இருக்கிறான்ல, சோகமா சூவுக்கு என்ன ஆச்சுன்ற மாரி தான் கேட்டுட்டு இருப்பான். அந்த ஆளும் என்னமோ சொல்ல வர, "யோவ் நீ வாய மூடிட்டு இரு. இவன் அப்ராட் போற வரைக்கும் நீ வாய தொறக்க கூடாதுன்னு" சொல்லும்போது, அப்படியே அவனும் ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருப்பானா, அப்படியே இங்க சீன கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் எப்பயும் போல கிளாஸுக்கு வந்திருக்க, பட் அவன் மட்டும் அங்க இருக்க மாட்டானா. அப்ப யோங்கியோட வாய்ஸ் ஓவர்ல இந்த மாரி அவன காணோம், நமக்கு தெரியும். நம்ம போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே ஃபோன் எடுத்து பார்ப்பானா, அந்த ஆளு லாஸ்ட்டா மெசேஜ் போட்டிருப்பான்ல, நான் வெளில வேலை பார்த்துட்டு இருக்கேன்ற மாரி அததான் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கிளாஸ்ல டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்களா, இவனும் டெஸ்ட்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி உங்க ஃபோன எடுத்துக்கங்கன்ற மாரி சொல்லுவாங்க. எல்லாரும் ஃபோன எடுத்துட்டு வந்து உட்காரும்போது, இவனும் அந்த ஃபோன பார்க்கும்போது, அந்த யோங்கி பல ஃபோன் பண்ணியிருப்பாளா, என்னாச்சு? ஏன்டி இத்தன ஃபோன் பண்ணியிருக்கன்னு ஃபோன் பண்ணும்போது, அவனும் அப்படியே அழுதுகிட்டு, சூவோட கை கால்லாம் உடைச்சிருக்கானுங்க. அவன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். அவனோட பாட்டி தான் கான்ட்ராக்ட்ட சைன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியே அடுத்த சீன்ல காட்டுவாங்களா, அவன பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது, இந்த யோங்கி பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுருவா அப்படி ஆயிருச்சுன்ட்டு. அப்படியே ரூம்குள்ளார போகும்போது, நம்ம ஷூவ அப்படியே பெட்ல வச்சிருப்பாங்களா, அவனும் அத நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, "தம்பி நீ தான் சீனப்பா, நீ அவனோட ஃப்ரெண்டு தானேன்னு" கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுருவான். அப்படியே சீன் நைட் ஆகவே இந்த மாரி 2 பேரும் அட்டெண்டன்ஸ்ல உட்காந்துருப்பாங்களா, ஷூவ பார்த்துக்கிறதுக்காக. இந்த யோங்கியும் நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்லுவாளா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவான். பட் இருந்தாலும் நம்ம சூவ பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டான். பட் அப்படியே வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சீன்ல இந்த சியோக்கும் அப்படியே அடி வாங்கிட்டு பெட்ல படுத்து கிடப்பானா, அப்படியே அந்த செக்ரட்டரி மாரி ஒரு ஆள் இருப்பாருல்ல, அவரு இவன்ட்ட "தம்பி நீ நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். உங்க டீச்சர்ஸ்க்குலாம் நீங்க போயிட்டு வரேன்றத சொல்லி ஆகணும்னு" சொல்லும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அவன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. நீ இதுக்கு மேல இந்த இடத்துல உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா, அவரு சொன்னத நீ அப்படியே தான் கேட்டாகணும்னு சொல்லும்போது, தென் அப்படியே அடுத்த சீன்ல பார்க்கும்போது, இந்த மாரி நம்ம ஹீரோ பஸ்ல வந்துட்டு இருப்பானா, அப்படியே இந்த யோங்கியோட ஸ்கூலுக்கு வரும்போது, உள்ள அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். அங்க ஒரு பயப்புள்ள உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே, இவன் ஒரு லுக் விடுவான். பயப்புள்ள பயந்துட்டு, என்னடா பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த யோங்பியனோட கிளாஸ் எங்க இருக்குன்ற மாரி கேட்பானா, அப்படியே சீன கட் பண்ணி இந்த யோங்பியனும் இந்த மாரி கிளாஸுக்கு நடந்து வந்திருப்பானா, உள்ள பேக்க வச்சுட்டு பார்க்கும்போது, எல்லாரும் இவனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. என்னடா பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, எல்லாரும் அங்க பயந்து போயிடுறானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவா தான் இருக்குமா? என்னடா வேணும்னு கேட்கும்போது, அவன் எங்கன்ற மாரி கேட்பான். யார கேட்குறேன்னு கேட்கும்போது, அங்க டேபிள்ல இருக்க ஒரு பெண்ண எடுத்துட்டு அவன் ஷோல்டர்லயே குத்திட்டு, அதான்டா உன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல பாக்ஸர்ன்னு சொல்லிட்டு, எங்கடா அவன் கேட்கும்போது, அவன் இங்க கண்டிப்பா ஜிம்ல இருக்க மாட்டான்னு சொல்லும்போது, அவன தான்டா கேட்குறேன். எங்க இருக்கான்னு கேட்கும்போது, நேத்து நான் ஒண்ணும் அவன் கூட கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ அனுப்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியும்னு சொல்லும்போது, என்ன வீடியோன்ற மாரி கேட்பானா, எங்களுக்கும் அந்த சண்டைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாமே அந்த பம்சியாக்கு தான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டான்னு சொல்லும்போது, அவனும் அந்த
அந்த ஃபோன காட்டுவான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு டப்புன்னு அடிச்சிருவானா, அப்படியே அந்த ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பான். முக்கியமா அந்த வீடியோல அந்த சியோக்கு நம்ம ஷூவ போட்டு அடிச்சதெல்லாம் இருக்குமா, அத நின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே இங்க சீன கட் பண்ணி இன்னொரு சைடு காட்டுவானுங்க. இன்னொரு சைடு அவன் ஸ்கூல்ல கார்ல வந்துட்டு இருப்பானா, தென் இந்த மாரி யோங்கி வந்து டப்புன்னு கார மறைக்க, யார்றா அவன்ற மாரி அந்த ஆளும் பார்த்துட்டு இருப்பாரு. கார விட்டு வெளில இறங்குடா சியோக்கு, உனக்கு எப்படி அவன அடிக்கிறதுக்கு மனசு வந்துச்சு? நீ உன்னோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்ட. தெரியுமா தெரியாதா? இறங்குடா கீழன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது, பயந்தா கோலி நாயே வெளில வாடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, இந்த மாரி செக்ரட்டரிலாம் வந்து தூக்கிட்டு போயிருவாங்களா, அவனும் கீழ இறங்கிட்டு, இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம். உனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லும்போது, அப்படியே அவன புடிச்சிட்டு போய் கார்ல உட்கார வச்சுருவானுங்க. இந்த யோங்கி அப்படியே நின்னு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குமா. 야, 너 자네들이 쓰는 거 다 보여. டேய்! நீ அவன்ல, நீ இங்க என்னடா பண்றன்னு அவனும் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி சூவ சொல்லியிருந்த பேசிக்லாம் உனக்கு ஞாபகம் வரும்போது, ஃபைட் பண்ண ரெடியா இருப்பானா? ஓ! என்கிட்டயே சண்டைக்கு வரியான்னு கேட்கும்போது, டப்புன்னு பயப்புலக்கி ஷோல்டர பார்க்கணுன்றதெல்லாம் ஞாபகம் வரும்போது, டப்புன்னு அடிச்சிருவான். டப்புன்னு அவன பிடிக்கும்போது, அடிச்சு கீழ படுக்க போட்டுருவானா? ஒன்ஸ் உன்ன அட்டாக் பண்ண வராங்கன்றபோது, நீ அங்கருந்து ஓட தான் பார்க்கணும். ஏன்னா, உனக்கு தான் அடிபடும்னு சொன்னது ஞாபகம் வரும்போது அவன் அப்படியே கீழ படுத்துக்கிட்டு, "டேய் டேய் டேய் நில்றா! எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த சியோக்கு தான் அவன போட்டு மட்டையானும்போது அடிச்சுட்டான். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் கூட வெறும் ஸ்பேர் மேட்ச் தான் போட்டேன். எனக்கும் அதுக்கு என்னடா இருக்குன்னு?" கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு தம்புல வச்சு அவன் கால்ல அடிச்சிருவானா. தென் அப்படியே நம்ம ஹீரோவும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, சியோக்கோட அப்பாவ பெரிய கைன்றனால வர வச்சுட்டு ஆஃபீஸ் ரூம்லாம் கூட்டு போய் பேசிட்டு இருப்பாங்களா. ஆமா, அந்த பையன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணியிருக்கான்ல, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அந்த பையனா அவன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கொலாப்ஸ் ஆகி கீழ விழுந்துட்டானாமா. ஸோ, இவங்களுக்கு தெரிஞ்சது இதான் போல. அதான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! அப்படிங்களா? சரி, சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் அப்படியே மழுப்பிருவானா. இன்னொரு சைடு கிளாஸ்ல அவனும் உட்கார்ந்திருக்கும்போது, ஜஸ்ட் இந்த மாரி முன்னாடி தானே அவன் உட்கார்ந்திருப்பான். அப்படியே நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அப்படியே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பானா. அவனும் கையில அத எடுத்துட்டு வந்துட்டு கதவு திறக்கும்போது, அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. டீச்சரும், "என்னப்பா சட்டையெல்லாம் கறையா இருக்கு. அது என்ன பிளட்டான்னு?" கேட்டுட்டு இருக்கும்போது சீனும் சியோக்கு கிட்ட நடந்து வந்துட்டு, "டேய்! நான் உன்ட்ட சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்ணேன்னு?" கேட்கும்போது, "என்ன அடிக்கிறதா இருந்தா அடிச்சிருன்ற" மாரி அவனும் சொல்லும்போது, டப்புன்னு கீழ இழுத்து போட்டுருவானா. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கைய ஓங்கிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? நான் என்ன அத வேணும்னா பண்ணேன்? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்லன்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கைய ஓங்கிருவான் அடிக்கலான்ட்டு. பட் இருந்தாலும் அவனோட உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு தாட்டு அவன விட்டு குடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்குமா. அப்படியே சியோக்கோட அப்பாவும் இந்த பிரின்சிபல்லாம் மேல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருப்பானா ஹால்வேல. அது யோன்சி இருந்தோனே அவன புடிச்சு நிப்பாட்டுங்கன்னு அந்த பிரின்சிபல் சொல்லும்போது, இந்த மாரி டீச்சரும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அங்க இருக்க கண்ணாடிய உடைச்சுட்டு, இதுக்கு மேலயும் உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? சொல்லுங்கன்னு கத்திட்டு அப்படியே நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்படியே அடுத்த ஷாட்ல இந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கு சூவ பார்க்க வந்திருப்பான். அவன் முன்னாடி அப்படியே சேர போட்டு உட்கார்ந்திருக்கும்போது, அப்படியே அந்த லைட்லாம் மாறுமா. "டேய் தூங்கு மூஞ்சி, என்ன இங்க வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "ஆமா தூக்கம் வருதுன்ற" மாரி சொல்லுவானா. "நீ ஒரு சுத்தமான பைத்தியக்காரன்றத அப்பப்ப எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுடான்னு" சொல்லும்போது, என்ன மன்னிச்சிடுன்ற மாரி இவன் சொல்லுவான். ஏன்டான்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுவான். என்னையும் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்க படுத்திருக்கும்போது, அப்படியே அந்த லைட்லாம் லோ ஆக ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா, இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல நடந்திருக்கும். இவனும் அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க, இந்த மாரி சின்ன ஃபிளாஷ்பேக்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இவங்க 3 பேரும் ஒண்ணா ஃப்ரெண்டால சுத்திட்டு இருந்ததெல்லாம். கொஞ்ச நாள்ல சியோக்கும் ஃபாரின்ல படிக்கிறதுக்காக போயிட்டான். அண்ட் தென் எங்கேயுமே இது எல்லாமே நடந்தது அவளோட தப்புன்னு தான் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தா. அவள கடைசியா பார்க்கறதுக்கு முன்னாடி அவ தப்புன்னு சொல்லிட்டு அவளே என்ட்ட சாரி கேட்டுட்டு தான் போனா. அதுக்கப்புறம் அப்பப்ப சூவோட பாட்டி கிட்ட உன்ன பத்தி விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணதா அவங்க பாட்டி என்ட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அவளும் கொஞ்சம் கூட கான்டாக்ட் பண்ணிக்க கிடையாது. கொஞ்ச நாள்லயே என்னையும் அந்த ஸ்கூல விட்டு வேற ஸ்கூலுக்கு என் பேரண்ட்ஸ் மாத்திட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்படியே அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பாங்களா, நம்ம சீன இறக்கி விட்டுட்டு அவனும் அப்படியே ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாரி அவங்க அம்மாவுமே, "சீன் நான் உன் கிளாஸ் டீச்சர பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு" சொல்லும்போது, "இல்லப்பா நீங்க கிளம்புங்க நானே போய்க்கிறேன்ற" மாரி சொல்லுவானா. சீனோட அப்பாவுமே, "நீ எந்த தப்பும் பண்ணல. ஸோ நீ எதுவுமே பண்ண கிடையாது. நீயே உன்ன ப்ளேம் பண்ணிக்காதன்னு" சொல்லும்போது, ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் எதுவுமே பேசாம அந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்படியே அந்த கிளாஸ பார்த்தா ரைட்
அப்படியே அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் டபுளா தான் இருக்கும் போல. அந்த டீச்சரும் வந்துட்டு, "டேய் பிளேஸ்ல போய் உட்காருங்கடான்னு" சொல்லும்போது, டப்பு டப்புன்னு போய் உட்காந்துருவாங்களா. ஸோ, இவன் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட்டு. அவன் பேரு சியுன்னு சொல்லிட்டு, "உன்ன நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோன்னு" சொல்லும்போது, ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பண்ணிருவானா. அவங்களும் இதெல்லாம் கேட்டு சிரிக்க ஆரம்பிக்க, "சரிப்பா தம்பி நீ அங்க போய் உட்காந்துக்கன்ற" மாரி அந்த ஆளு சொல்லிருவாரு. இந்த நேரத்துல இந்த பிரேக் டைம் இருக்கும்ல, அந்த மாரி நம்ம ஹீரோவும் அப்பயே உட்காந்து திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறானா. ஸோ, பென்னெல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு பையப்புல வருவான். வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பேச அவன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டானா. "நல்ல பேர்றா, என்ன பொம்பள புள்ள மாரி பேர் வச்சிருக்கன்னு" சொல்லும்போது, பின்னாடி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. நம்ம சீனும் அப்படியே கடுப்புல அவன் மூஞ்ச பார்ப்பானா, "அப்பா பார்த்தாலே பயமா இருக்குடா டேய்! என்னடா கெத்து காட்டுறியான்னு" சொல்லிட்டு டப்புன்னு நோட்டெல்லாம் புடிச்சு தள்ளி விட்டுருவானா. அவனோட ஈகோவ ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இதுவே போதுமான்னு அவனும் கேட்கும்போது, என்னடா அவன் லாடு மாரி தத்துவம் பேசுறான்ற மாரி அவனும் பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவும் கையில பென் எடுத்து கிளிக் பண்ணிட்டு இருக்க, அப்படியே மூஞ்சுக்கு மூஞ்சி பார்த்துட்டு இருப்பானுங்க. சரியா, இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதான் அந்த ஃபைனல் எபிசோடு சீசன் 1ல. சீசன் 2 இருக்கு. வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் இன்னும் எத்தன பேருக்கு இந்த வீக் ஹீரோல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ, இருந்தா தான் சீசன் 2 என்னாலயும் பண்ண முடியும். ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்கு. இந்த வீக் ஹீரோ ட்ராமா இருக்குதுல்ல, இதுக்கு ஏத்த மாரி சிமிலரா இன்னும் ஒரு 2 ட்ராமாட்ட எடுத்து வச்சிருக்கேன். அத போஸ்ட் பண்ணலாமா? இல்ல டைரக்ட்டா வீக் ஹீரோ சீசன் 2லயே குதிச்சிருவோமான்றது உங்க கையில தான் இருக்குது. ஸோ, அப்புறம் என்ன? அடுத்த ஒரு நல்ல ட்ராமால பார்க்கலாம். அதுவரைக்கும் பை.